Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல இருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்ங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் லைஃப் லாங் மறக்காத மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. மழை பெய்யும்போது பயங்கர சத்தத்தோட மின்னல் அடிக்குதுல்ல? ஆமா. அந்த லைட்னிங்க்கும் நாம இப்போ படிக்க போற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும்னு எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? லைட்னிங்கா? அது மேகங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதுக்கும் நம்ம பிசிக்ஸ் புக்ல இருக்கிற இந்த பொட்டென்ஷியல் கான்செப்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி? நிச்சயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க பாத்திருப்பீங்க ஹை வோல்டேஜ் பவர் லைன்ஸ் மேல ஆம், குருவி, காக்கா எல்லாம் ஆறாம உட்கார்ந்திருக்கும். அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா அதே வயரை நாம தெரியாம தொட்டா பெரிய ஷாக் அடிக்கும். பயங்கரமா ஷாக் அடிச்சு தூக்கி வீசிடும். ஏன் அந்த பறவைகளுக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது? ஆமா, இது நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அந்த பேர்டோட உடம்பு வழியா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாதா? அதுக்கு மட்டும் ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் இருக்கா? எக்ஸலண்ட் கொஸ்டின். எக்ஸெப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. பிசிக்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த ரெண்டு கேள்விக்குமே, அதாவது லைட்னிங் ஏன் வருது, பேர்ட் ஏன் சேஃபா இருக்கு, இது ரெண்டுக்குமான பதில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில ஒளிஞ்சிருக்கு. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸா? ஆமா, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த டிஸ்கஷன் முடியும் போது இந்த ரெண்டுக்குமான சயின்டிபிக் ரீசன் உங்களுக்கே தெளிவா புரியும். முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க மனசுல ஒரு எலக்ட்ரிக்கல் ஹில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ஹில்? மின்சார மலையா? சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, இப்ப பாருங்க, ஒரு கல்ல நீங்க தரையில இருந்து பைக்கு தூக்குறீங்க. சரி. கிராவிட்டிக்கு எகென்ஸ்டா, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிரா நீங்க ஒரு வேலை, அதாவது ஒர்க் செய்றீங்க இல்லையா? ஆமா. நீங்க செஞ்ச அந்த ஒர்க் அந்த கல்லுக்குள்ள பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அந்த கல்ல விட்டா அதுவே கீழே விழுந்துடும். ஆமா, அது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்துல இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜை நீங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போம். ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும்? லைக் சார்ஜஸ் ரிப்பெல். சோ அதுங்க ஒண்ணு தள்ளும். ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்ட். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு எதிரா நீங்க அந்த ரெண்டாவது சார்ஜை கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டே பக்கத்துல கொண்டு வரணும். ஆமா, பக்கத்துல கொண்டு வரும்போது நீங்க ஒரு ஒர்க் செய்றீங்க. அந்த ஒர்க் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியா அந்த சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகுது. ஓ, நீங்க அந்த சார்ஜை பிடிச்சிருக்கிறத விட்டா போதும், அது டோயிங்னு வேகமா தள்ளி ஓடிடும். ஓகே, கிராவிட்டியில கல்ல பைக்கு தூக்குற மாதிரி இங்க ரிப்பல்ஷனுக்கு எதிரா ஒரு சார்ஜை தன்றோம். அப்போ நீங்க சொன்ன அந்த எலக்ட்ரிக்கல் ஹில்ல உயரம், ஹைட்டுங்கிறது எதை குறிக்குது? அருமையான கேள்வி. அந்த எலக்ட்ரிக்கல் ஹில்லோட ஹைட்டு தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஓ, ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்த ஒரு பெரிய மலை மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த இடத்துல பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கும். சோ அது ஹை பொட்டென்ஷியல். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்த ஒரு பெரிய பள்ளம், ஒரு வேலி மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்ப அது லோ பொட்டென்ஷியல். கரெக்ட். அங்க பொட்டென்ஷியல் கம்மியா இருக்கும், அது லோ பொட்டென்ஷியல். நாம ஒரு சார்ஜ் அந்த மலையில எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கோம் சொல்றது தான் அந்த இடத்தோட பொட்டென்ஷியல். இன்னொரு மென்டல் இமேஜ் சொல்றேன். ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ்க்கு நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு ரப்பர் பேண்ட் கட்டி இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. சரி. நீங்க அந்த சார்ஜ்களை பக்கத்துல கொண்டு வர அந்த ரப்பர் பேண்ட் என்ன ஆகும்? ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகிட்டே போகுது. அதுல எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. நீங்க விட்டீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டோட டென்ஷன்ல ரெண்டு சார்ஜும் வேகமா பிரிஞ்சு ஓடிடும். வாவ், ரப்பர் பேண்ட் அனாலஜி அது ரொம்ப நல்லா புரியுது. தக்கிர வர வர டென்ஷன் அதிகமாகுது. சோ பொட்டென்ஷியல் அதிகமாகுது. எக்ஸாக்ட்லி. நவ் லெட் அஸ் see how NCERT defines this. நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலை எப்படி டிஃபைன் செஞ்சிருக்காங்கன்னு செக்ஷன் 2.2ல இருக்கிற அந்த வரியை கொஞ்சம் படிங்க. சரி, படிக்கிறார். Work done by an external force in bringing a unit positive charge from infinity to a point is equal to the electrostatic potential V at that point. இதுல ரெண்டு வார்த்தை எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒன்னு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? எங்க இருந்து? ரொம்ப சரியான கேள்வி. இத புரிஞ்சுக்கிட்டா கான்செப்ட் மொத்தம் தெளிவாயிடும். இங்க இன்ஃபினிட்டினா ரொம்ப ரொம்ப தூரம். ரொம்ப தூரமா? ஆமா, நம்ம எலக்ட்ரிக்கல் ஹில்லோட பாதிப்பே இல்லாத ஒரு இடம். அதாவது எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இல்லாத ஒரு சமதளமான இடம்.
ஒரு ஃபிளாட் கிரவுண்ட் மாதிரி. அந்த இடத்துல பொட்டென்ஷியலை நாம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். Okay. A starting point where there is zero electric influence. அதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட். Yes. இப்போ அந்த டெஃபினிஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்கலாம். ஸ்டெப் 1. இன்ஃபினிட்டில, அதாவது அந்த ஜீரோ பொட்டென்ஷியல் இடத்துல இருந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கிறோம். யூனிட்னா 1, பாசிட்டிவ் சார்ஜ்னா +1 கூலும் சார்ஜ். சரி. ஸ்டெப் 2. அந்த +1c சார்ஜை நம்ம ரொம்ப மெதுவா ஆக்சலரேஷன் இல்லாம நம்ம சோர்ஸ் சார்ஜ் உருவாக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள, அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் ஹில்லுக்குள்ள கொண்டு வரோம். ஒரு நிமிஷம், ஏன் ஆக்சலரேஷன் இல்லாம மெதுவா கொண்டு வரணும்? வேகமா தள்ளிக்கிட்டு வந்தா என்ன ஆகும்? வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். நீங்க ஒருவேளை அவ வேகமா தள்ளிக்கிட்டு வந்தா நீங்க செய்யற ஒர்க் ரெண்டா பிரியும். ஒரு பகுதி பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். ஓ. இன்னொரு பகுதி கினெட்டிக் எனர்ஜியா, அதாவது மோஷன் எனர்ஜியா மாறிடும். நம்ம நோக்கம் பொட்டென்ஷியல் எனர்ஜியா மட்டும் கால்குலேட் பண்றது. அதனால கினெட்டிக் எனர்ஜில எந்த மாற்றமும் வரக்கூடாது. Got it. So the work done should only change its potential energy, not its kinetic energy. பெர்ஃபெக்ட். இப்போ ஸ்டெப் 3, நம்ம எலக்ட்ரிக்கல் ஹில்ல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு, உதாரணமா Pங்கிற பாயிண்ட்க்கு அந்த +1c சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நாம எவ்வளோ ஒர்க் W செஞ்சோமோ அந்த ஒர்க் தான் அந்த P என்ற பாயிண்டோட பொட்டென்ஷியல் அல்லது வோல்டேஜ் V. இதைத்தான் ஃபார்முலாவா V = W/Qன்னு சொல்றோம். இங்க Q a unit positive charge, so Q = 1. அப்போ V = W. Hope everything is clear so far. This concept explanation is from profsam.com, that is profsam.com. சரி, ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம், அப்போ இன்னும் தெளிவா புரியும். ஓகே. ஒரு 5 கூலம் சார்ஜை இன்ஃபினிட்டில இருந்து P என்ற ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர 100 ஜூல்ஸ் ஒர்க் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த Pங்கிற பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? ஃபார்முலா V = W/Q. இங்க ஒர்க் W 100 ஜூல்ஸ், சார்ஜ் Q 5 கூலம்ஸ். அப்போ V = 105. V = 20. கரெக்ட். இதோட யூனிட் ஜூல்ஸ் per கூலம், அதாவது வோல்ட்ஸ். So V = 20 volts. சரியா? எக்ஸாக்ட்லி. அந்த P என்ற இடத்தோட எலக்ட்ரிக்கல் ஹைட் 20 வோல்ட்ஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நாம இந்த பொட்டென்ஷியல் கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்ததா வரக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ், சார்ஜை எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு. ஆமா, சார்ஜை ஒரு டிவைஸ்ல எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறத பத்தி படிக்க முடியும். இது அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா செய்யற ஒரு பெரிய தப்பு, ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி மார்க்ஸை குறைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை ஒரு வெக்டர் குவான்டிட்டி நினைக்கிறது. ஆமா, போன யூனிட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிக்கும்போது அதுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். ஆரோஸ் எல்லாம் போட்டு டைரக்ஷன் காட்டுவோம். அதே மாதிரி இதுக்கும் டைரக்ஷன் இருக்குமா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார். அதுக்கு மேக்னிடியூடும் உண்டு, டைரக்ஷனும் உண்டு. சரி. ஆனா பொட்டென்ஷியலுங்கிறது ஒரு ஸ்கேலார். அதுக்கு மேக்னிடியூட், அதாவது ஒரு மதிப்பு மட்டும்தான் உண்டு, டைரக்ஷன் கிடையாது. டைரக்ஷன் கிடையாதா? ஏன் அப்படி? ஏன்னா பொட்டென்ஷியல்னது ஒர்க் டன்னை பத்தி பேசுது. ஒர்க் டன் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஞாபகம் வச்சுக்க ஒரு சுலபமான வழி சொல்றேன். ஒரு ரூமோட டெம்பரேச்சருக்கு டைரக்ஷன் இருக்கா? இல்லையே. இந்த ரூம் 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு சொல்லுவோமே தவிர 25 டிகிரி செல்சியஸ் வடக்கு திசையில இருக்குன்னு சொல்றோமா? இல்ல, சொல்ல மாட்டோம். டெம்பரேச்சருக்கு டைரக்ஷன் கிடையாது. அதே மாதிரி தான் பொட்டென்ஷியலுக்கும் டைரக்ஷன் கிடையாது. இது ஒரு ஸ்கேலார். இதனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. 2-3 சார்ஜஸ்னால ஒரு பாயிண்ட்ல உருவாகிற பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்கணும்னா வெக்டர் அடிஷன் பண்ண வேண்டாம். ஆமா, சும்மா நம்பர்ஸை டைரக்டா ஆட் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணா போதும். +5 -3 இருந்தா டோட்டல் பொட்டென்ஷியல் +2V. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓ, அப்ப பொட்டென்ஷியலுக்கு டைரக்ஷன் கிடையாது. அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, டெம்பரேச்சர் மாதிரி. கணக்கு போடும்போது வெக்டர் மாதிரி குழப்பிக்காம சிம்பிளா நம்பர்ஸை ஆட் பண்ணா போதும். இப்போ தெளிவா புரியுது. எக்ஸலண்ட். இப்போ சில மெமரி ஆங்கர்ஸ், அதாவது இத மறக்காம ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். ஓகே. முத ஃப்ரேஸ், பொட்டென்ஷியல் இஸ் த ஹில், ஃபீல்ட் இஸ் த ஸ்லோப். பொட்டென்ஷியல் இஸ் த ஹில், ஃபீல்ட் இஸ் த ஸ்லோப். அப்படின்னா மலையோட உயரம் தான் பொட்டென்ஷியல், அந்த மலையோட சரிவு, அதாவது ஸ்லோப் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓ, செங்குத்தா இருந்தா அங்க ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அங்க ஒரு பந்தை வச்சா அது ரொம்ப வேகமா உருண்டு ஓடும். அதே சமயம் ஸ்லோப் கம்மியா சமதளமா இருந்தா அங்க ஃபீல்ட் வீக்கா இருக்கு. சூப்பர்ப்.
இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. அடுத்தது ஒரு பிசிக்கல் ஆக்ஷன். இப்போ நீங்க உங்க கையில இருக்கிற பேனாவை டேபிள் மேல இருந்து கொஞ்சம் பைக்கி தூக்குங்க. சரி, தூக்கிட்டேன். இப்போ அது கிராவிட்டியை பொறுத்து ஹை பொட்டென்ஷியல்ல இருக்கு. இப்போ அதை கீழே போடுங்க. ஓகே. அது லோ பொட்டென்ஷியலுக்கு, அதாவது டேபிளுக்கு போகுது. சோ மேல தூக்குறது லிஃப்டிங் இஸ் ஸ்டோரிங் பொட்டென்ஷியல். ஒரு சார்ஜ ரிப்பல்ஷனுக்கு எதிரா கொண்டு வர்றதும் இதே மாதிரி தான். கடைசியா இன்னொரு ஃப்ரேஸ், வோல்ட்ஸ் ஆர் த புஷ். வோல்ட்ஸ் ஆர் த புஷ். ஒரு சர்க்கியூட்ல பேட்டரி என்ன பண்ணுது? அது ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ, வோல்டேஜ உருவாக்குது. அந்த வோல்டேஜ் தான் சார்ஜ தள்ளுற ஒரு பிரஷர் அல்லது புஷ். ஹையர் த வோல்டேஜ், ஸ்ட்ராங்கர் த புஷ். சரி, இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விகளுக்கு வருவோம். ஹை வோல்டேஜ் லைன்ல உட்கார்ந்திருக்கிற பேர்டுக்கு ஏன் ஷாக் அடிக்கல? இப்போ நீங்க படிச்ச கான்செப்ட வச்சு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் காரணம் சொன்னீங்க. அந்த பேர்டோட 2 காலும் ஒரே வயர் மேல இருக்கு. அப்போ 2 காலும் ஒரே பொட்டென்ஷியல்ல இருக்குமா? எக்ஸாக்ட்லி. அந்த பேர்டோட 2 காலும் கிட்டத்தட்ட ஒரே ஹை பொட்டென்ஷியல்ல, உதாரணமா 11,000 வோல்ட்ஸ்ல இருக்கலாம். ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா a potential difference is needed. ஆமா. 2 காலுக்கும் நடுவுல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 0. அதனால பேர்டோட உடம்பு வழியா எந்த பெரிய கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. அது சேஃபா இருக்கு. ஓ. ஆனா நம்ம தரையில நின்னுக்கிட்டு அந்த வயரை தொட்டா வயர் ஹை பொட்டென்ஷியல், நம்ம கால் இருக்கிற தரை 0 பொட்டென்ஷியல். இப்போ நம்ம உடம்புக்கு குறுக்க ஒரு மேசிவ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகுது. 11,000 volts difference. ஆமா, அதனால நம்ம உடம்பு வழியா ஒரு பெரிய கரண்ட் பாஞ்சு விபத்து நடக்குது. இட்ஸ் நாட் த வோல்டேஜ் தட் கில்ஸ், பட் த வோல்டேஜ் டிஃபரன்ஸ். Incredible. இப்போதான் அதோட சயின்ஸ் புரியுது. அப்போ லைட்னிங்க்கும் இதேதான் காரணமா? அதேதான், மேகங்கள் காத்துல உராயும் போது சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். மேகத்துக்கும் தரைக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகும், மில்லியன்ஸ் ஆஃப் வோல்ட்ஸ் அளவுக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் வோல்ட்ஸா? ஆமா, அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் லெவலை தாண்டும் போது மாஷ்கான இருக்கிற காத்து தன் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டியை இழந்து சார்ஜ் ஒரு பெரிய ஸ்பார்க்கா மேகத்துல இருந்து தரைக்கு பாயும். அதுதான் மின்னல். அமேசிங். ரெண்டுமே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால நடக்கிற விஷயம்தான். இப்ப லைஃப் லாங் மறக்காது. இது ஒரு சார்ஜோட ப்ராப்பர்ட்டி இல்ல, அது ஒரு லொகேஷனோட ப்ராப்பர்ட்டி. ஒரு இடத்தோட எலக்ட்ரிக்கல் ஹைட் V ஈக்குவல்ஸ் டு WQ. நம்பர் 2, இதோட யூனிட் வோல்ட், V இல்லனா ஜூல்ஸ் பெர் கூலம், JC. இது ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டி, இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. நம்பர் 3, சார்ஜ் எப்பவுமே ஹை பொட்டென்ஷியல் இருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு தான் ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளோவுக்கு காரணம் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க propsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், PROFSAM.com. அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம். கீப் லேர்னிங்.